ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த மாலை ஆராதனை வேளைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் கூடி உடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி உமது பாதத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னராய் இருப்பீராக. மகிமைப்படும் எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை காரணமாகவும் தேவ நாம மகிமைக்காகவும் நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 28 பாமாலை 16 பாடுவோம். கர்த்தாவே தாழ்மையாக திருப்பாத தண்டை. கீதங்களும் கீர்த்தனைகளும் 28 பாடுவோம். கர்த்தாவே தாழ்மையாக திருப்பாத தண்டையே தென்னலிட ஆவலாக வந்தே நல்ல இயேசுவே, உம்மை தேடி தரிசிக்கவே வந்தேன். வல்ல கர்த்தாவினுடைய தூய ஆட்டுக்குட்டியே, நீரே என்றும் என்னுடைய ஞான மணவாளனே, உம்மை தேடி தரிசிக்கவே வந்தேன். என் பிரார்த்தனையை கேளும் அத்தியந்த பணிவாய் கெஞ்சும் என்னை ஏற்றுக்கொள்ளும் உம்முடைய பிள்ளையாய் உம்மை தேடி தரிசிக்கவே வந்தேன். ஜெபம் பண்ண கடவும். பொதுவான பாவரிகை ஜெபத்தை அவர்கள் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, அதை போல ஆண்டுகளை போல ஆண்டுகளுடைய வழிகளை வைத்து வழியை அழைத்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணைய நடந்தோம். அது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சிந்தனைகளை ஆழமானது தெய்வீக கற்றாலே மனிதனுக்கு அழைத்து செய்த வாக்குத்தத்தங்கள் நிர்வாகத்தின் வெகுச்சமடைகிறார்கள். தப்பினுடைய அறிவுறுகளை எங்களுக்கு பொறுமையாக பாவத்திற்கு ஒடுக்கப்படுகிற சீர்குலைக்கும் நீதியும் தெளிவும் உள்ளதாய் நடந்து இயேசு கிறிஸ்துவின் கிருபை செய்தார். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவமும் லட்சணமாய் இருக்கிறதினால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாக சங்கிலினாலே நாங்கள் கட்டுண்டவர்கள் ஆயினும் உருக்கமானது மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்பின் ஆக்கத்தை எங்களுக்காக எங்களுக்கு விரோதமான குற்றம் சிறுவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள்.
முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 21ஆம் சங்கீதம். சங்கீதம் 21ஐ முறையாக வாசிப்போம். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாய் இருக்கிறார். உம்முடைய இரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். உமது இரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாய் இருக்கிறது. மேன்மையையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார். உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவீர். கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார். அக்கினி அவர்களை பட்சிக்கும். அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள். தீவினையை எத்தனம் பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்காமற் போயிற்று. சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும். அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் பிறந்தார். கொஞ்ச விழாக்களின் காலத்தில் பாடுபட்டு சிறுகளை அறையுண்டு மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் எழுந்தறினார். பரம்புலத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தை பெற்றுவிட்டார். இந்த நாளிலும் நாம் தியானத்திற்காக இந்த வருடத்திலே ரோமருக்கு எழுதின நிருபத்தை குறித்து நாம் தியானிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய நிருபத்தை, அந்த நடவடிக்கைகளை நாம் வாசிப்பதற்கு, திருச்சபையிலே நடந்த அந்த அற்புதங்கள், அடையாளங்கள், எழுப்புதல், அதை நாம் வாசிப்பதற்கு ஆண்டவருக்கு கிருபை கொடுத்தால் இந்த பவுல் எழுதின, இந்த ரோமபுரியாருக்கு எழுதின இந்த நிருபத்தை நாம் தியானிப்போம். இந்த நிருபத்தை குறித்து பார்க்கிற பொழுது ஆற்றல் மிக்க சுவிசேஷம் என்று சொல்லுகிறார்கள். இது ஒருவேளை நிருபமாய் கடிதமாய் இருந்தாலும் இதை கடிதம் என்று சொல்லாமல் பவுலுடைய சுவிசேஷம் என்பதாக ஆற்றல் மிக்க சுவிசேஷம் என்று வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ரோம தலைநகரிலே வாழ்ந்த சபைகளுக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதம் தான் இந்த ரோமருடைய கடிதம். இதில் புதிய ஏற்பாட்டிலே 6வது புத்தகமாகவும் கடிதங்களிலே முதல் கடிதமாகவும் இது வருகிறது. அதில் பார்க்கிற பொழுது பவுலினுடைய தலை சிறந்த ஒரு முக்கிய பங்காக இந்த ரோமர் நிருபத்தை சொல்லுகிறார்கள். அநேக நிருபங்களை எழுதியிருந்தாலும் அந்த நிருபங்கள் எல்லாவற்றிலையும் இந்த ரோமருக்கு எழுத நிருபம் ஒரு விசேஷித்தவை, ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவை என்று சொல்லப்படுகிறது. இதை அவர் கொரிந்திலிருந்து எழுதுகிறார். அவர் எந்த பகுதியிலிருந்து எழுதுகிறார்? கொரிந்து பட்டணத்தில் இருந்துதான் இந்த ரோமருக்கு அவர் எழுதுகிறார். காரணம், பின்வருகிற வசனங்கள், அதிகாரங்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது அவர் ஒரு 3 பெயர்களை குறிப்பிடுவார். அவர்கள் யார் என்று சொன்னால் கொரிந்து பட்டணத்தான். அப்படி பார்க்கிற பொழுது அவர்களோடு கூட உடனாய் இருந்ததினாலே அவர் அந்த பெயர்களையும் அதில் சேர்த்து எழுதுகிறார். ஆகவே கொரிந்து பட்டணத்திலிருந்து இது எழுதப்பட்டதாக கருதப்படுகிறது. பவுலினுடைய மிஷனரி பயணம், 3வது மிஷனரி பயணத்தினுடைய முடிவிலே, அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 57, 58 இந்த வருடத்திலே தான் இந்த நிருபம் எழுதப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எழுதுவது பவுல், அந்த கடிதத்தை அனுப்புகிறவர் பவுல். பெறுகிறது யார் என்று சொன்னால் இந்த ரோம சபைகள், விசுவாசிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோம சபைகளுடைய விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதம். ஒருவேளை பொதுவாய் எழுதப்பட்டால் அதில் அர்த்தங்கள் வேறு மாதிரி கொள்ளப்படும். ஆனால் இது திருச்சபை விசுவாசிகளுக்கு எழுதப்படுகிற கடிதம் என்பதனாலே அநேக நுட்பங்களும் அநேக ரகசியங்களும் இதில் சொல்லப்படும். விசுவாசிகள் ஆவிக்குரியில வளர்ந்தேறுவதற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கடிதமாக இந்த
ரோமர்கள் இந்த கடிதம் அமைகிறது. ஆகவே இந்த ரோமர் கடிதத்தை நாம் தியானிப்பது ஒருவேளை வேகமாய் போவதை காட்டிலும் அது இன்னும் தியானிப்பது ஒவ்வொரு வசனங்களையாய் ஆராய்ந்து பார்த்து என்ன சொல்லுகிறார் விசுவாசிகளுக்கு என்பதை தியானித்தால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கிறோம். ஒருவேளை இந்த ரோமருக்கு அவர் எழுதுகிற பொழுது ஆரம்ப கட்டத்தில் இதில் இந்த ஜனங்கள் குடியேறினார்கள். ரோம பட்டணத்தில் ஒரு குகையிலே தான் அவர்கள் குடியேறினார்கள். ஆனால் அதற்கு பின்பதாக அவர்கள் வளர்ந்து 7 குகைகளுக்கு அவர்கள் மாறினார்கள். 7 குகைகளை தாண்டி கோட்டைகளை கட்டினார்கள். இந்த பவுல் எழுதுகிற பொழுது இது உலகளாவிய அறிந்த ஒரு பட்டணமாக இந்த ரோம பட்டணம், ரோம அரசாட்சி இருந்தது. ஆகவே அதனாலதான் அந்த இவர் எழுதுகிற காலகட்டத்தில் அது வளர்ந்த ஒரு பகுதியாக இருந்தது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது அங்க 10ஆம் வசனத்திலே அது சொல்லப்பட்டபடி இந்த அப்போஸ்தலர்கள் தான் இந்த ரோமபுரியாரிலே இந்த திருச்சபை உருவாகுவதற்கு அந்த அப்போஸ்தலர்கள் தான் காரணமாக இருந்திருக்கக்கூடும். இந்த விசுவாசிகள் உருவாகுவதற்கு, கர்த்தரை நம்புவதற்கு இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட அபிஷேகிக்கப்பட்ட இந்த அப்போஸ்தலர்கள் தான் காரணமாக இருக்கக்கூடும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் இந்த ரோம நிருபத்தின் 1ஆம் அதிகாரத்திலே நம்ம சில காரியங்களை பார்க்கிற பொழுது அவர் அந்த தடைகளை சொல்கிறார். 13ஆம் வசனத்துக்கு நாம் வருகிற பொழுது பல முறை நாம் வந்தாலும் இந்த பிரயாணத்திலே அது வர முடியவில்லை, தடை என்று சொல்லுகிறார். ரோமபுரிக்கு எப்படியாவது போக வேண்டும், ரோமுக்கு எப்படியாவது போக வேண்டும் என்று பல முறை அவர் முயற்சி செய்கிறார். இந்த பவுல் அவருக்கு அநேக ஒரு ஆசை, வாஞ்சை, ஆனாலும் பல முறைகள் தடை, வரவே முடியாத ஒரு நிலைமையை அவர் கடிதத்தில் எழுதி காண்பிக்கிறார். ஒருவேளை இந்த தடை எதற்கு என்று சொன்னால் இந்த ரோமருக்கு இந்த நிருபத்தை எழுதும்படியாக இந்த தடை வந்ததாக அநேகர் சொல்லுகிறார்கள். ஒருவேளை அதனுடைய விளக்கம் நமக்கு புரியாவிட்டாலும் தடைகள் நிமித்தமாக இவருடைய தடை இல்லாதிருந்தால் இவர் நேரடியாக போயிருப்பார், ஜனங்களிடத்தில் நேரடியாக பேசியிருப்பார். ஆனால் போக முடியவில்லை என்கிற ஒரு சூழ்நிலை வரப்போகிதான் இந்த ஜனத்திற்கு இந்த கடிதம் எழுதுகிறான். அது நமக்கும் இன்றளவில் பிரயோஜனம் உள்ளதாய் சுவிசேஷங்கள் அடங்கியதாகவும் விசுவாசிகளுக்கு இன்னும் வளர்ந்தேறத்தக்க அநேக காரியங்கள் இது உள்ளடக்கியதாகவும் இருக்கிறது. ஆகவே இது நம்முடைய வாழ்க்கைக்கும் அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. ஆகவே இந்த தடைகள் இந்த சுவிசேஷம் எழுதுவதற்கு காரணமாக அமைகிறது. இதை அப்படித்தான் சொல்கிறார்கள். கடிதம் என்பதை காட்டிலும் பவுலினுடைய சுவிசேஷம் என்பதுதான் அதிகமாய் சொல்லப்படுகிறது. பவுலினுடைய சுவிசேஷம், மத்திய சுவிசேஷம் எழுதினார், மார்க்கு எழுதினார், லூக்கா மருத்துவர் எழுதினார், இன்னும் யோவான் எழுதினார் சுவிசேஷம். இந்த பவுலை குறித்து சொல்கிற பொழுது இவரும் ஒரு சுவிசேஷம் எழுதியிருக்கிறார் என்று சொல்லி இந்த ரோமர் எழுதின இந்த நிருபத்தை தான் காண்பிக்கிறார்கள். இந்த அதிகாரம் 12 முதல் 15 வரைக்கும் நாம் பார்க்கிற பொழுது பவுலினுடைய மலை பிரசங்கம் என்று அதிகாரங்கள் சொல்லப்படுகிறது. இதனுடைய 1ஆம் அதிகாரத்தினுடைய சில வசனங்களிலே பார்க்கிற பொழுது அவர் இந்த சுவிசேஷத்திற்கு ஒரு வார்த்தை அவர் பயன்படுத்துகிறார். அதை கிரேக்கத்தில் பார்க்கிற பொழுது டைனமைட் என்று சொல்லப்படுகிறது. அது எந்த என்று சொன்னால் வெடி, அதற்கான ஒரு முக்கிய மருந்தாக பயன்படுத்தக்கூடியது. அதனுடைய மூல வார்த்தையை தான் அவர் இங்கு பயன்படுத்துகிறார் சுவிசேஷத்திற்கு. ஒருவேளை சக்தி வாய்ந்ததாக, ஒரு பலம் வாய்ந்ததாக சுவிசேஷத்தை இந்த பவுல் கருதுகிறதை நாம் பார்க்கலாம். முதல் வசனத்திலிருந்தே, முதல் அதிகாரத்திலிருந்தே நாம் பார்த்தால் அவர் எழுதுகிற அந்த திருச்சபைக்கு அல்லது இந்த திருச்சபை விசுவாசிகளுக்கு முதலாவது வாழ்த்துதலை சொல்லுகிறார். அது முதல் வசனத்திலே அவர் எப்படி 4 காரியங்களை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் எப்படி சொல்லுகிறார்? தன்னை இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன். 2வது சொல்லுகிறார் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவன். இன்னும் 3வது சொல்லுகிறார் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன், அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவன், தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவன். இது பவுலினுடைய அழைப்பு மாத்திரமல்ல, நம்முடைய காரியங்களாகவும் இது அமைந்திட வேண்டும். முதலாவது இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரர்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இயேசுவினுடைய ஊழியக்காரர்கள், இயேசுவினுடைய வேலை ஆட்களாக அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற, அவருடைய பணிகளை செய்கிற ஊழியக்காரர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவர் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது செய்தார், எல்லாருக்கும் உதவி செய்தார், கஷ்டப்படுகிறவர்களை ஆதரித்தார், தேற்றினார், கலைஞர்களை கண்ணீரை உடைத்தார். இந்த ஊழியத்தை நாம் செய்வதற்கு அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரர்களை நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். அப்போஸ்தலராகும்படி அழைக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலராக அவருடைய வார்த்தையை சுமந்து செல்லுகிற ஒரு கருவிகளாய் நாம் அழைக்கப்பட்டவர்கள் என்று எழுதுகிறார். தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஒருவேளை எல்லாரையும் போல, உலக மனிதர்களைப் போல இந்த உலகத்தின் மீது ஆசை கொண்டு உலகத்தின் போக்கில ஓடுகிறவர்களாய் அல்ல, ஆண்டவருடைய வார்த்தை விலையேற பெற்ற சுவிசேஷத்தை சுமந்து செல்வதற்காய் பிரித்தெடுக்கப்பட்ட விசுவாசிகளாய் நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாக, ஊழியக்காரர்களாக, அப்போஸ்தலராகும்படி அழைக்கப்பட்டவர்களாக, சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிற பிரித்தெடுக்கப்பட்ட இந்த ஜீவ ஜனமாய் நாம் இருக்க வேண்டும். அவர் தன்னை அப்படி கொடுத்து சொல்லுகிறார். இதற்காக அழைக்கப்பட்ட பவுல் ரோமபுரியாரில் உள்ள தேவ பிரியரும்
பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களும் ஆகிய அனைவருக்கும் எழுதுகிறாவது இரண்டு பகுதியை சொல்கிறார். ஒரு பக்கம் தேவ பெரிய, ஒரு பக்கம் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று இரண்டு பிரிவா எழுதுகிறார். திருச்சபைக்கு தான் எழுதுகிறார், விசுவாசிகளுக்கு தான் எழுதுகிறார். ஆனாலும் இந்த இரண்டு பிரிவுகளை அவர் வெளிப்படுத்துகிறார். முதலிலே வாழ்த்து சொல்கிறார் 3ஆம் வசனத்திற்கு பின்பதாய் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்க தரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களின் முன்னதே தன்னுடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் முதலாவது மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும், அடுத்ததாக பரிசுத்தம் உள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருக்கிறார். கடிதத்தின் முதல் பகுதியிலே ஆண்டவரை மையப்படுத்தின சுவிசேஷத்தினுடைய வாழ்த்துதலை சொல்லி அவர் எழுதுகிறார், அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்கள் ஆகிய உங்களையும் தமது நாமத்து நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையை அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடினாலே முதலாவது நான் உங்களில் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவேளை முதலில் சொல்லப்பட்டபடி இது சிறு கூட்ட ஜனமாக இருந்தாலும் அதற்கு பின்பதாக உலகமெங்கும் பிரசித்தி பெற்ற ஒரு ரோம பகுதியாக இது மாறினது. இந்த ஜனங்களுடைய விசுவாசமும் அதற்கு பின்பதாக வளர்ந்தேனது. அதைதான் சொல்லுகிறார், உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடியினால் உங்களுக்கு வாழ்த்துதல், ஸ்தோத்தரிக்கிறேன் தேவனை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து நமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாய் இருக்கிறார் என்று சொல்லி ஆகவே இடைவிடாது ஜெபிக்கிற பொழுதெல்லாம் இந்த நூறமை குறித்து நினைக்கிறார். நான் போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் எப்போதெல்லாம் ஆசைப்பட்டு கிளம்புகிறாரோ அப்பமெல்லாம் தடை வருகிறது. ஆனாலும் இந்த ரோம ஜனங்களின் மீது அவருக்கு இன்னும் ஒரு அக்கறை இருக்கிறது. அவர்கள் எப்படியாகிலும் இந்த ஆண்டோடைய வார்த்தையை சொல்ல வேண்டும், இந்த ஜனங்களுக்கு எப்படியாவது சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினாலே உங்களோட கூட நான் ஆறுதல் அடையும் படிக்கும் உங்களை காண வாஞ்சையாயிருக்கிறபடியினாலே அந்த மிகுந்த வாஞ்சை. முதலாவது சொல்கிறார், உங்களுக்கு ஆவிக்குரிய சில வரங்களை கொடுக்க வேண்டும், அதற்கு வாஞ்சையா இருக்கிறேன். அடுத்து சொல்கிறார், என்னிலும் விசுவாசம் எங்களிலும் உன்னிலும் இருக்கிற அந்த விசுவாசம் ஆறுதல் அடையும் படிக்கு நம்மளை காண வாஞ்சையா இருக்கிறேன் என்று சொல்லி இந்த ஜனங்கள் மீது ஒரு விசுவாசம், அவர்கள் மீது ஒரு அந்த வசனத்தை சொல்ல வேண்டும், சுவிசேஷத்தை அந்த ரோம ஜனங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு விசுவாசம். இதைத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை எல்லா ஜனங்களும் சாட்சியாய் பிரசங்கிக்க நமக்கு ஒரு வாஞ்சை வேணும். இந்த ரோம ஜனங்களை பார்த்து அவர்கள் மத்தியில் தன்னுடைய சாட்சியை சொல்ல வேண்டும். நான் எப்படி மோசமானவனாய் இருந்தேன், ஜனங்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்தேன், இயேசு என்னை எப்படி தெரிந்து கொண்டார், அதை சாட்சியாய் நான் எடுத்து உரைக்க வேண்டும் என்கிற வாஞ்சை. இப்பொழுது நான் இயேசுவினாலே தொடப்பட்டிருக்கிறேன். எவ்வளவு அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறது, அவர் பெரிய காரியங்களை செய்கிறார், அவர் வல்லமையுள்ள தேவன், இதை சொல்ல வேண்டும், சாட்சியாய் சொல்ல வேண்டும். அவருக்கு இருக்கிற அந்த வாஞ்சை. அவர் சொல்லுகிறார், எந்த விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இதுவரைக்கும் பண்ணின முயற்சிகள் எல்லா பிரயாணங்களும் தடைபட்டு போனது. ஆனால் சீக்கிரத்துல உங்கள் மத்தியில் நான் வருவேன், பிரயாணம் பண்ணி வருவேன் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய அந்த ரோம் வருகிறதுக்கான அந்த வாஞ்சையை சொல்லுகிறார். சகோதரே, புறஜாதிகளால் மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பல முறை யோசனையாக இருந்தேன். ரோமர் 15ஆம் அதிகாரத்திலே அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 29ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோட வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். நிருபத்தில் கடைசி எழுதுகிற பொழுது சொல்லுகிறார், நான் இப்படி பூரண ஆசீர்வாதத்தோட வருவேன், கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதம் அதோடு கூட நான் உங்கள் மத்தியில் வருவேன் என்று விரும்புகிறேன் எழுதுகிறார். இங்கே 10ஆம் வசனத்திலே பார்க்க 1ஆம் அதிகாரத்தில் அந்த சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படி வருவார், நான் விரும்புகிறேன் என்று வாஞ்சையா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 13ஆம் வசனத்தை சொல்கிறார், சில பல முறை நான் அதற்கு பிரயாசப்பட்டும் உங்கள் மத்தியிலே நான் வர வேண்டும் என்று பல முறை யோசனையாக இருந்தேன், ஆனாலும்
இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாததற்கு எனக்கு மனமில்லை. உங்கள் மீது வாஞ்சையா இருக்கிறேன், எப்படியாகிலும் உங்கள் மீது வர வேண்டும் என்று பல முயற்சி செய்தாலும் எல்லாமே தடையாய் போயிட்டு என்று தன்னுடைய அந்த வாஞ்சையை ஜனங்கள் மத்தியில் தெரிவிக்கிறார். நிச்சயமாய் வருவேன் என்பதாக. தொடர்ச்சியை பார்க்கிறது சுவிசேஷத்தின் வாஞ்சையை குறித்து அவர் பின்பதாக இந்த அதிகாரத்தில் சொல்லுகிறார். அதையும் நாம் பார்ப்போம். கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாய் இருக்கிறேன். இந்த ரோம பகுதியில் இருக்கிற கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானியா இருக்கிறவர்களுக்கும் மூடருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க நான் கடனாளி என்று சொல்கிறார். இந்த கடனோடு நான் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. ஆகவே இந்த கடனை நான் தீர்க்க வேண்டும் என்றால் உங்கள் மத்தியில நான் வர வேண்டும், சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்க வேண்டும். அது எனக்கு மிகப்பெரிய ஒரு கடன் என்று சொல்லுகிறார். சுவிசேஷத்தை அறிவிக்கிற வாஞ்சை எந்த அளவுக்கு நமக்குள் இருக்கிறது. ஆரம்பத்திலே சொல்லுகிறார், இந்த அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவன், இயேசுவினுடைய ஊழியக்காரன், தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று சொல்லிவிட்டுதான் இதெல்லாம் பேசுகிறார். நான் கடனாளியாக இருக்கிறேன், நான் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், ஆகவே கடனாளியாக இருக்கிறேன் என்று சொல்லி. ஆகையால் ரோமபுரியரில் இருக்கிற உங்களுக்கு என்னால் என்று மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். என்னால் முடிந்தவரை நான் சொல்லுவேன், சாட்சி சொல்லுவேன், என்னுடைய காரியங்களை வாழ்க்கையிலே நடந்த எல்லாவற்றையும் சொல்லுவேன், எந்த அளவுக்கு மோசமான தடைகளை எல்லாம் தாண்டினேன் என்பதை நான் சொல்லுவேன். எத்தனை பிரச்சனைகள் மத்தியில் கர்த்தர் துணையாக இருந்தார், அதையெல்லாம் சாட்சியாய் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார். இன்னும் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். அவருடைய சுவிசேஷத்தை சொல்வதற்கு நான் வெட்கப்பட மாட்டேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. இந்த சுவிசேஷம் முதலில் இந்த யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் ரட்சிப்பை கொடுக்கும், அதுக்கு பின்பதாக இந்த சுவிசேஷம் அவர்களுக்கு தேவ பலனா இருக்கும். ஆகவே நான் எப்படியாகிலும் சொல்ல வேண்டும், அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டுமே. தன்னுடைய காரியத்தை ஆதங்கத்தை சொல்லுகிறார். யூதரிலும் கிரேக்கரிலும் எல்லாருக்கும் அது ரட்சிப்பை கொடுக்குமே. இந்த சுவிசேஷத்தை நான் சொல்ல வெட்கப்பட மாட்டேன். அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணுமே, அது ஒன்றுதான் தன்னுடைய நோக்கம். அவர்கள் அது வெட்கப்பட போவதில்லை என்று சொல்லி 17 வசனத்தில் சொல்கிறார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்ற சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது என்று சொல்லுகிறார். இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனாலே அந்த ஜனங்கள் விசுவாசிகளாய் மாறுகிறார்கள், நீதிமான்களாய் மாறிக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் விசுவாசிக்கிறதுனால அந்த விசுவாசம் அந்த நீதிமான்களை பிழைக்க பண்ணும். இந்த சுவிசேஷத்தினாலே அவர்கள் விசுவாசிகளாய் மாறுகிறார்கள், அந்த விசுவாசம் அந்த நீதிமான்களை பிழைக்க பண்ணும். நரக அக்கினியிலிருந்து அவர்களை தப்பித்து வைக்கும், பரலோக ராஜ்யத்துக்குள் கொண்டு செல்லும், நித்திய ஜீவனை அவர்களுக்கு கொடுக்கும். அந்த ஆத்துமாக்கள் அழிந்து போகாது. அந்த விசுவாசத்தினால் அவர்கள் நீ பிழைத்துக் கொள்வார்கள் என்று சொல்லி அந்த காரியத்தை எல்லாம் எழுதுகிறார். அந்த விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இந்த வார்த்தை மார்ட்டின் லூதருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு காரியத்தை உண்டாக்கின, மாற்றத்தை உருவாக்கின ஒரு வார்த்தை. எல்லா இடத்திலும் பிரச்சனைகள் வந்த பொழுது, கோட்டையில் அவர் ஒளிந்திருக்கிற பொழுது, தன்னுடைய மகள் குழந்தை சுகவீனமாய் படுக்கையில தண்ணீரும் குடிக்காமல் எழுந்திருக்காமல் படுத்திருக்கிற பொழுது இந்த வார்த்தையை கண்டு அவருடைய மனைவி சொல்வார்கள், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி இதை அவர் நினைப்பூட்டி ஒரு பாடல் எழுதுவதை பாடுகிற பொழுது, அநேக பிரச்சனைகள் மத்தியில் இந்த கண்ணீரோடு இந்த பாடலை பாடுகிற பொழுது அவருடைய குழந்தை எழுந்திருக்கும். அது மிகப்பெரிய ஒரு சாட்சியான அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியம். ஆகவே இந்த வசனத்தை சொல்லுகிற, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பானே எழுதியிருக்கிறபடி இந்த விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி அது விசுவாசத்திற்கு அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆகவே இந்த சுவிசேஷத்தை நான் எப்படியாகிலும் உங்கள் மத்தியில் கொண்டு வர வேண்டும். சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தை சொல்லாமல் இருக்கிற அல்லது சுவிசேஷத்தை தடை செய்து கொண்டிருக்கிற, இப்படிப்பட்ட சத்தியத்தை சொல்ல விடாதபடி இருக்கிற காரியங்களுக்கு விரோதமாய் இது தேவ கோபம் வெளிப்படுத்தப்படுகிறது என்று சொல்லி, சத்தியத்தை அறிந்திருந்தும் ஜனங்கள் வேணுமென்றே பாவம் செய்து கொண்டிருக்கிற, துணிகரம் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கான காரியத்தை, தேவ நீதியை அவர் சொல்லுகிறார். இந்த கடிதம் முழுவதும் பார்க்கிற பொழுது இந்த நீதிக்கு, தேவ நீதி எப்படி வெளிப்படுகிறது, தேவனுடைய நீதி எப்படி வெளிப்படும் என்கிற காரியத்தை எல்லாம் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அது சொல்லுகிறதற்கு பின்பதாக காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவர்களினாலே உலகம் உண்டாவதற்கு முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். அதனால் அவர் போக்கு சொல்ல இடமில்லை, அவர்கள் போக்கு சொல்வதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. அவர் ஆதி முதற்கொண்டு இருக்கிற தேவனுடைய நீதி வெளிப்பட்டு இருக்கிறது. ஆகவே எனக்கு இயேசுவை நான் அறியவில்லை, அவரை கேட்டதில்லை, பார்த்ததில்லை என்று யாரும் தப்பிக்க முடியாது. அந்த வார்த்தை எல்லாருக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்பதும், பிரசங்கிக்கப்பட்டு ஜனங்கள் விசுவாசிகளாய் மாற வேண்டும் என்பதையும் அவர் வெளிப்படுத்துகிறார். அப்படிங்கிற வருகிற ஒவ்வொரு காரியத்திலையும் பார்க்கிற பொழுது இந்த ஜனங்கள் எப்படி இருதயம் மாறும், எப்படி மோசமானவர்களை மாறிப்பவர்கள், கர்த்தர் எப்படி அவர்களை விட்டு விடுவார் என்பதை சொல்லுகிறார். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள்.
உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. அவர்கள் தங்கள் ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். தேவனை வணங்குகிறேன் என்று சொல்லி தேவனுடைய காரியத்தை ஒரு மனிதனாக அல்லது ஒரு பறவையாக, ஒரு மிருக ஜீவனாக விக்கிரகமாய் தன்னுடைய காரியத்தை மாற்றிக் கொண்டார்கள். அவர் மகிமையுள்ள தேவன், அளவில்லாத தேவனுடைய மகிமை, அதை இந்த அழிவுக்குள்ள இந்த உலகத்தின் காரியத்திற்குள்ள அவர்கள் அடக்கி கொண்டார்கள். விக்கிரக ஆராதனையாய் மாறி போனார்கள். தங்கள் ஞானிகள் என்று சொல்லி பைத்தியக்காரராய் மாறி போனார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஜனங்களை அழிந்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுக்கு தான் சுவிசேஷத்தை அறிவிக்க வருகிறேன் என்று சொல்லி, இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்து விட்டார். இப்படி ஆராதனைக்கும் கர்த்தர் வெறுக்கக்கூடிய அருவருப்பான காரியங்களுக்கும் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் உயிருள்ள தேவன் என்கிறதை கேட்டிருந்தும் விசுவாசிக்கவில்லை, துணிகரம் கொண்டார்கள். ஆகவே கர்த்தர் அப்படியே விட்டுவிட்டார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே இன்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று சொல்கிறார். ஒருவேளை சிருஷ்டியை உண்டாக்கினவரை, சிருஷ்டிகர் அவரை சேவிக்காதபடி உலகத்திலே உண்டாக்கப்பட்ட காரியத்தை ஜனங்கள் தேடி போனார்கள். மரத்தையும் மனிதர்களையும் கல்லாலான காரியங்களையும் இன்னும் உருவாக்கி வைத்த சில பொன் சிலைகளையுமே ஜனங்கள் தேடி ஓடிவிட்டார்கள். இது கர்த்தருக்கு கோபமாய் அமைந்து விட்டது என்று சொல்லி, இது நிமித்தம் அந்த இழிவான இச்சைகளுக்கெல்லாம் அவர் ஒப்பு கொடுத்து விட்டார் என்று பின்வருகிற வசனத்திலே அவர் எப்படி இந்த ஜனங்கள் அருவருப்பாய் கெட்டு போனார்கள் என்று சொல்லி, இலச்சையை அடைந்தார்கள் என்று சொல்லி அவர் எழுதுகிறார் அந்த கடிதத்திலே. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருக்கிறபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். சுவிசேஷம் ஒரு இடத்திற்குள் போகவில்லை என்று சொன்னால் இது ஜனங்கள் துணிகரம் கொள்வார்கள். இந்த விக்கிரகத்தின் காரியங்கள் அதிகமாய் மாற ஆரம்பிக்கும். விக்கிரகத்தின் காரியங்கள் அதிகமாய் மாறுகிற பொழுது கர்த்தருடைய கரத்தில் இவர்கள் மீறி போவார்கள். அப்பொழுது அந்த காரியத்திற்கு அவர் ஒப்பு கொடுத்து விடுவார். பின்வருகிற காரியங்கள் 29ஆம் வசனத்தில் பாருங்கள். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு ஜனங்கள் இப்படி மாறி போனார்கள். எப்பொழுது கர்த்தருடைய கரத்தை விட்டு அவர்கள் விலகினார்களோ அப்பொழுது இப்படியெல்லாம் மாறி போனார்கள். இதில் எல்லாம் நிறைந்து எப்படி ஜனங்கள் செய்தார்கள்? பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் எப்படி செய்யப்பட்டார்கள்? அவருடைய செயல்கள் என்ன? புறங்கூறுகிறவர்களாய், அவதூறு பண்ணுகிறவர்களாய், தேவ பகிங்கரமாய், துரோகிரதம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தை உள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய், சுபாவ அன்பில்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இது சுவிசேஷம் ஜனத்திற்குள்ள போகவில்லை என்று சொன்னால், இது சுவிசேஷம் அவருடைய இருதயத்தை தொடவில்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வரும் என்று சொல்கிறார். 29ஆம் வசனத்தின் முதல் பகுதியில் ஜனங்கள் அப்படி மாறி அதற்கு பின்வருகிற பகுதியில் அந்த குணாதிசயங்கள் அவருடைய இருதயத்திற்குள்ள போய்விடும். அதற்கு பின்புதான் 30ஆம் வசனத்திலே அவருடைய செயல்கள் எப்படி மாறும் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட செய்கைகள் எல்லாம் ஜனங்கள் செய்து மாறி போவார்கள். அவருடைய கோபத்திற்கு ஆளாகிவிட்டால், அவருடைய கரத்தை விட்டு அவர்கள் விலகி போய்விட்டால் இப்படியெல்லாம் ஜனங்கள் கேடுபாடு செய்கிறவர்களாய் மாறி போவார்கள். நடைபெறும் என்ன நடைபெறும்? தேசம் இந்த அழிவும், ஒரு ஜனம் ஒரு ஜனத்துக்கு விரோதமாயும் இப்படி மாறி பேரழிவுகள் வரும். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராக இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்து நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்திலும் பிரியப்படுகிறவர்களும் இருக்கிறார்கள் எழுதுகிறார் கடிதத்தில். முதல் பகுதியில் அவருடைய காரியத்தை சொல்லிவிட்டு, சுவிசேஷத்தின் அந்த வாஞ்சியை சொல்லிவிட்டு ஜனங்கள் எப்படி காரியங்களில் மாறி போகிறது, இது சுவிசேஷம் போய் சென்றடையவில்லை என்றால் எப்படி மாறி போகும் என்கிற நிலையையும் இதில் நாம் பார்க்க முடிகிறது. சுவிசேஷமாக தன்னுடைய நிருபத்தை எழுதுகிறார். இப்படி ஜனங்கள் மாறி போவார்களே, இவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டுமே என்று சொல்லி இந்த வாஞ்சி நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்கிறதாய் மாற வேண்டும். முதல் வசனத்தில் சொல்லப்பட்டபடி ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரர்களாய் நாம் செயல்பட்டால், அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவர்களாய் நாம் செயல்பட்டால், தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் நாம் செயல்பட்டால், பின்வருகிற இந்த இவ்வளவு பாவங்கள், இவ்வளவு கொடிதான அக்கிரமங்கள் நிறைந்த ஜனங்களாய் நம்முடைய ஜனங்கள் மாறாதபடி அந்த ஜனங்களை ஆண்டவர் மாற்றுவார். நம் சுவிசேஷத்தை அறிவிக்கிற கருவிகளாய், நம் சாட்சியாய் வாழுகிற கருவிகளாய் நம் உலகத்தில் வாழுகிற பொழுது இந்த ஜனங்கள் எல்லாம் நம்மை கண்டு நமக்குள் இருக்கிற கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள்.
கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த 21 வசனம் முதல் பார்க்கிற பொழுது இந்த அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள இந்த மனுஷருக்கும் மிருகங்களுக்கும் சிலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து விடுவார்கள். ஒப்பு கொடுத்து விட்டால் ஆண்டவர் அவர்களை விட்டு விடுவார். அவருடைய அசுத்தத்திற்கே அவர்களை விட்டு விடுவார். நடப்பது என்ன? தேசத்துல பின்வருகிற 29 வசனம் முதல் பார்க்கிற இவ்வளவு அசுத்தமான கிரியைகள் தேசத்துல நடக்கும். அதற்கு பின்பதாக கண்ணீர் வடிப்பதிலே எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆகவே முன்பதாக அன்றுவரை இந்த ஜனங்களை தொடும்படிக்கு, எங்களோடு கூட வசிக்கிற ஜனங்களை சந்திக்கும்படிக்கு எங்களை பயன்படுத்தும் என்று சொல்லி எல்லா விசுவாசிகளும், சபையின் விசுவாசிகள் எல்லாரும் அப்படி மாறுவதற்காக ஒரு எழுதப்பட்ட ஒரு கடிதம் தான் இது. ரோம சபை திருச்சபையினுடைய இந்த விசுவாசிகள் இப்படி மாற வேண்டும், கருவிகளாய் மாற வேண்டும், இல்லை என்றால் இப்படிப்பட்ட அழிவெல்லாம் நடந்துவிடும் என்பதை தான் அந்த பவுல் நிருபத்தை எழுதுகிறார். நாம் இதே போல ஆண்டவருக்கென்று சாட்சியாய் விளங்கத்தக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்யட்டும். அதனாலே நம்மை பார்க்கிற ஜனங்கள் இந்த அழிவுள்ள தேவனுடைய மகிமையை, அழிவில்லாத தேவனுடைய மகிமை அழிவுள்ள காரியங்களுக்கு அது ஒப்பிடாதபடிக்கு அவருடைய கண்கள் திறக்கப்படும். அப்பொழுது தேசத்தில் வருகிற இவ்வளவு கொடூரமான கிரிகளிலிருந்து ஆண்டவருடைய தேசத்தை காத்திருவார். தொடர்ந்து இந்த நிருபத்தை தியானிப்பதற்கு ஒவ்வொரு காரியங்களையும் அந்த இருதயத்துல நம்மோடு பேசுவதற்கு ஆவியானவர் கிருபை செய்வாராக. ஆமென். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, இந்த விளக்க தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இது நாளிலும் அன்றே ரோமருக்கு எழுதின இந்த நிருபத்தை குறித்து நாங்கள் தியானிக்க அந்த கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஆண்டவருடைய பிரயாணங்களை தியானித்து திருச்சபையிலே ஊற்றப்பட்ட அந்த எழுப்புதலை நாங்கள் தொடர்ச்சியை தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்து இப்பொழுதும் கூட பவுல் ஆண்டவரை திருச்சபைக்கு எழுதுகிற இந்த கடிதத்திலே ஆண்டவரே என்னென்ன காரியங்களை எல்லாம் பேசுகிறார் என்பதை குறித்தும், விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட இந்த நிருபத்திலே என்னென்ன காரியங்கள் சொல்லப்படுகிறவைகள் என்று சொல்லி நாங்கள் தியானிக்க ஆவியானவர் கிருபை செய்துள்ளங்க. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அவைகளை ஆண்டவரே நடைமுறைப்படுத்துவதற்கு கிருபை செய்யுங்க. எங்களுடைய இருதயத்திலே பேச வேண்டும் என்பதாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய ஊழியக்காரராய் அழைக்கப்பட்டவர் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவன், இன்னும் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை சொல்வதற்கு பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று சொல்லி தன்னை சொல்லுகிறது போல நாங்களும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரர்களாய் இந்த உலகத்துல வாழ கிருபை செய்யுங்க. நீர் இந்த உலகத்துல வாழுகிற பொழுது எப்படி வாழ்ந்து காண்பித்தீரோ அதே போல ஆண்டவரே ஏழையான ஜனங்களை நாங்கள் சேர்த்துக் கொள்ளவும், பாவிகளை உம்மண்டையிலே நாங்கள் கொண்டு செல்வதற்கும், நித்திய ஜீவ வழியிலே அவர்களை திருப்புவதற்கும் எங்களை நீர் பயன்படுத்துவீராக. உம்முடைய ஊழியக்காரர்களாய், உம்முடைய பணிவிடைக்காரர்களாய் எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு அப்போஸ்தலர்களாய், சுவிசேஷத்தின் கருவிகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. அழிவில்லாத தேவ மகிமையை ஆண்டவரே ஜனங்கள் இந்த உலகத்தின் அழிவுள்ள கிரியைகளுக்கு ஒப்பு கொடுத்து சிலைகளாயும் ஆண்டவரே அநேக விலங்குகளாயும் பறவைகளாயும் மனிதர்களாயும் அதை செய்து வைத்து இந்த அழிவுள்ள கிரியைகளுக்கு ஒப்பிட்டு ஜனங்கள் ஆண்டவரே அசுத்தமாய் செய்து நிமித்தமாய் தேவ கோபம் வெளிப்பட்டு ஆண்டவரே அசுத்தத்திற்கே நீர் விட்டுவிட்டது போல எங்களுடைய உலக ஆண்டவரே தேசத்தில் இப்படிப்பட்ட அக்கிரமங்கள் அதிகமாய் மிகுதியாய் கொண்டே இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். சுவிசேஷம் எங்கும் பரவ வேண்டும் என்கிற ஆண்டவரே இந்த வாஞ்சை எங்களுக்குள் தந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசுவாசிகளுக்குள் இதை தந்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கருவிகளாய் பயன்படுத்த ஆண்டவரே ஒப்பு கொடுத்து விடுகிறோம். நீர் எங்களை பயன்படுத்துவதாக. சாட்சியாய் நாங்கள் வாழுகிறதை பார்த்து நாங்கள் எங்களுடைய நடக்கைகள், எங்களுடைய பேச்சுகள், எங்களுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் ஜனங்கள் பார்த்து எங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்துவை காண வேண்டும். ஆண்டவரே, இவ்வளவு பெரிய அக்கிரமங்கள் கொடூரங்கள் தேசத்தில் நடைபெறாதபடி ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படவும் உமையே தொழுது சேவிக்க ஆண்டவர் கிருபை செய்து வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜனங்கள் சிருஷ்டிகரை சேவிக்காமல் சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறதை ஆண்டவரை நிறுத்திவிட்டு சிருஷ்டிகர் பக்கமாய் திரும்ப கிருபை செய்யுங்க. அதில் உண்டாக்கின பொருள் மீது ஆண்டவரே தன்னுடைய நாட்டத்தை வைக்காமல் எல்லாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவன் மீது ஆண்டவரே நம்பிக்கைகளை வைக்க ஆண்டவர் கிருபை செய்யுங்க. எங்கள் பகுதி ஜனங்களுடைய இருதய கண்களை ஆண்டவர் திறந்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சிருஷ்டியை தொழுது சேவிக்கிற இந்த ஜனங்கள் சிருஷ்டிகரை தொழுது சேவிக்க கண்களை திறந்துள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மெய்யான தேவனை கண்டு கொள்ளட்டும், கண்கள் திறக்கப்படட்டும், ஆண்டவரே இருதயங்கள் திறக்கப்படட்டும். சுவிசேஷத்தின் வார்த்தைகளை ஆண்டவரை தெரிந்திருந்தோம், அவருடைய நீதி நியாயங்களை தெரிந்திருந்தோம், அவர் பாவத்திற்கு விரோதமாய் என்ன தீர்ப்பு கொடுப்பார் என்று தெரிந்திருந்தோம். துணிகரமாய் செய்கிற ஜனங்களை எல்லாம் கர்த்தர் சந்தித்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உண்மையான ஒரு மனம் திரும்புதலை ஆண்டவரே ஜனங்கள் மீது கர்த்தர் கட்டளையிட்டு ஜனங்கள் உம்பக்கமாய் ஆண்டவரை திரும்பத்தக்க ஆண்டவர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை அதற்கு கருவியாய் பயன்படுத்துங்க. உன்னதமான தேவனுடைய கரத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். தெய்வ ஆசீர்வாதத்தோடே அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியும் இப்போதும் மை தேடி வந்து
மனதார போற்றினோம். முற்றலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வருவோம்.